வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சு பார்த்துட்டு வருவோம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். நிஃப்டியோடைய டெய்லி சார்ட்டில் இந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம். கோல்டன் புல்லிஷ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. இங்கே அந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு, நல்லா மேலே போணுச்சு. இந்த ரேஞ்சை தாண்டின உடனே அதே போல் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டினுச்சுன்னா நல்லா மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். இந்த பேட்டர்ன் ஃபெயில்டு ஆனிச்சு அப்படின்னா அது கீழே போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்டு ஆகலை, இன்னும் அதேக்குள்ளே தான் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா இன்னும் அந்த கண்டிஷன் லைவில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே நல்லா போகும். இந்த எக்ஸாம்பிள் போல் சப்போஸ் கீழே பிரேக் பண்ணால் ஃபெயில் ஆச்சு, கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 1 ஹவரில் சேம் முன்ன சொன்ன அதே 2 ரேஞ்சு தான். ஸோ இந்த டேவோடைய ஹை 24,363, அப்புறம் 24,204ன்னு 2 ரேஞ்சு இருக்குது. ஸோ அதை மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் குடிச்சிட்டு நல்லா மேலே போகும். ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா நல்லா கீழே வரும். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் இதுதான் சப்போர்ட்டு, இங்கேருந்தும் திரும்பும். அதனால் இது ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் இன்னும் கன்னியூ பண்ணும். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷு. ஸோ சிபிஆருக்கும் மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். R1, R2, சிபிஆர், S1, S2 உடைய ரேஞ்ச் எல்லாத்தையும் நீங்களும் மார்க் பண்ணி வச்சிங்க. இங்கே சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்து R1, R1லேருந்து சப்போர்ட் எடுத்து R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆருக்கும் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா செல்லிங்க்கு பயன்படுத்தக்கூடாது. அது S1 எப்போ தானதோ அப்போ தான் செல்லிங் பயன்படுத்தணும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் கண்டிப்பாக. அதனால் இந்த ரேஞ்சஸ்லாம் நீங்களும் மார்க் பண்ணிங்க. அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குதா, ரிஜெக்ட் ஆகுதா, அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷன் மாற்றிக்கணும். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ஸ்பின்னிங் டாப் டைப் ஆஃப் கேண்டில்ஸ் போட்டு வந்தது. இன்டெசிஷன் அதை சொல்லியிருந்தது. அதனால் அந்த ஸ்பின்னிங் டாப் உடைய ஹையை பிரேக் பண்ணால் மேலே, லோவை பிரேக் பண்ண கீழேன்னும். இன்றைக்கும் பாருங்கள், சேம் ஸ்பின்னிங் டாப் டைப் ஆஃப் கேண்டில்ஸே போட்டிருக்கு. அதனால் இந்த ரேஞ்ச் 52,710, 52,252ன்னு 2 ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதை மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மேலே, கீழே பிரேக் பண்ணி செல்லிங் போட்டால் கீழேன்னு வரும். அதனால் இந்த 2 ரேஞ்சில் எதை பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். 1 ஹவர் ரேஞ்சில் ஸோ இந்த வீக்கு முக்கியமான ரெஃபரன்ஸ் 52,710, கீழே சப்போர்ட் 52,252. எக்ஸாக்டாக இங்கேருந்து எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து தொடர்ந்து அப்படியே மேலே போய் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மேலே, ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த சப்போர்ட்டில் இங்கே இருக்குது. அதனால் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். அதே போல் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். சிபிஆரில் லோயர் வேல்யூ நேரோ சிபிஆர் வந்திருக்கு. சிபிஆருக்கும் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே சிபிஆரில் சப்போர்ட் எடுத்த R1, R1ல் சப்போர்ட் எடுத்த R2, R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் செல்லிங் போடுதுன்னா S1, S1 தாண்டதுன்னா S2, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப சிபிஆர். இதுதான் கண்டிஷன், ரொம்ப சிம்பிளான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்லாம் வச்சு நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இதுதான் இந்த ரிசர்ச் கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். நிஃப்டியில் இந்த கோல்டன் புல்லிஷ் போல் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு இன்னும் அப் ட்ரெண்ட் போட போகுதா அல்லது இந்த கேண்டில்ஸ் ஃபெயில்ட் ஆக போகுதான்னு பார்ப்போம். சிபிஆரில் உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்கள் R1, R2, R3 அதே போல் S1, S2 சிபிஆரில் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.